அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலர் ஜாதகத்தை கொண்டு வரும் பொழுது, பலன் பார்க்க சொல்லும் பொழுது கேட்கும் கேள்வி, எனக்கு சொந்த வீடு கட்டி குடிபோகும் யோகம் உண்டா, சொந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதா என பாருங்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் வருடத்திற்கு ஒரு வீடு என்ற கணக்கில் அவர்கள் ஒரு வீடாக மாறி மாறி சென்று அழுத்திருப்பார்கள். அந்த மனவேதனைகளை கேட்பது உண்டு. அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு சொந்த வீடு பிராப்தம் உண்டா இல்லையா என பார்ப்பதற்கு ஜாதகத்தில் ஏராளமான வழிகள் இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு காலம் இல்லாட்டால் ஒரு காலம் சொந்த வீடு கட்டி குடி போய் விடுவார்கள். சில பேர்களுக்கு அது விரைவில் நடக்கும், சில பேர்களுக்கு காலதாமதமாகும். ஆனால் சொந்த வீட்டில் குடி போய் விடுவார்கள், சொந்தமாக வீடு கட்டி குடி போய் விடுவார்கள். அந்த மாதிரி அமைப்பு 1000 வழிகள் உள்ளது. அதில் ஒரு வழியை இப்போது நாம் பார்ப்போம். லக்னத்திற்கு, அதாவது உங்கள் லக்னம் எந்த லக்னமாக வேண்டுமானால் இருக்கட்டும், லக்னத்தை பற்றி பிரச்சனை இல்லை. லக்னத்திற்கு 4ஆம் வீடு சுகஸ்தானம், வீடு, மனை, மண், மனை, பூமி, உயர்கல்வி, தாய், இப்படி ஏராளமான காரணத்தை கொண்ட வீடு. அதேபோல் லக்னத்திற்கு 9ஆவது வீடு யோகாதிபதி வீடு, பாக்கியாதிபதி வீடு. நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்றால் அவருடைய அனுக்கிரகம் நமக்கு வேண்டும். ஆதலால் அந்த லக்னத்திற்கு 4ஆம் வீட்டின் அதிபதியும் லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருந்தாலும், அல்லது 4ஆம் வீட்டில் 9ஆம் வீட்டில் அதிபதி இருந்தாலும் 9ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டு அதிபதி இருந்தாலும், அப்படி பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை செய்து கொண்டாலும், அல்லது நட்சத்திர சார பரிவர்த்தனை, 4ஆம் வீட்டு அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் 9ஆம் வீட்டு அதிபதி செல்வதும், 9ஆம் வீட்டின் அதிபதி நட்சத்திர சாரத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி சொல்வதும், இல்லது 4ஆம் வீட்டின் அதிபதி 9ஆம் வீட்டின் அதிபதியை பார்ப்பதும், 9ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதியை பார்ப்பதும், இப்படி ஏதாவது ஒரு பரிவர்த்தனை அவர்களுக்கு இருந்தால், ஜாதகத்தில் இருந்தால், கண்டிப்பாக அந்த ஜாதகர் சொந்தமாக மனை வாங்கி வீடு கட்டி குடி போவார். இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்தபடி காண்போம். நன்றி, வணக்கம்.